உங்கள் சிந்தனைகளை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். உங்களின் சிந்தனைகள் உங்களை காக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். உங்கள் சிந்தனைகளை விழிப்புடன் கவனித்து ஒழுங்குபடுத்துங்கள். உங்கள் மனமே உங்கள் வாழ்க்கையின் கட்டுமான தளம். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவே உங்கள் செயலாகிறது. அந்தச் செயல்களே உங்கள் விதியை உருவாக்குகின்றன. ஒரு விதை எப்படி மரமாகி நிழலோ அல்லது பழமோ தருகிறதோ அதுபோலவே உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விளைவை ஏற்படுத்தும். நேர்மறையான எண்ணங்கள் வளமான வாழ்வை உருவாக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் ஆற்றலை சிதைத்துவிடும். எனவே உங்கள் மனதில் எந்த விதையை விதைக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். விழிப்புணர்வுடன் கூடிய சிந்தனை உங்களுக்கு ஒரு கவசமாக செயல்படுகிறது. சிக்கலான நேரங்களில் சிந்தித்து செயல்படுபவர்கள் குழப்பத்தில் சிக்க மாட்டார்கள். ஒரு ஆபத்து வருவதற்கு முன்பே உங்கள் சிந்தனை உங்களை எச்சரித்து பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுக்கும். துன்பங்கள் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்ற சிந்தனை உங்களை மனதளவில் பலவீனமடையாமல் காக்கும். கட்டுப்பாடற்ற சிந்தனைகள் உங்கள் வாழ்வின் எதிரிகள். என்னால் முடியாது, நான் இதற்கு தகுதியற்றவன் என்ற எண்ணங்கள் உங்கள் திறமைகளை முடக்கிவிடும். நடக்காத ஒன்றை பற்றி அல்லது கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பது உங்கள் நிகழ்காலத்தை அழித்துவிடும். பிறரை நோக்கிய அல்லது சூழலை நோக்கிய எதிர்மறை எண்ணங்கள் அந்த சூழலை விட உங்கள் மன அமைதியையே முதலில் அழிக்கும். உங்கள் எண்ணங்களை நீங்களே ஒரு பார்வையாளராக பாருங்கள். கோபமோ பயமோ வரும்போது ஏன் இப்படி நினைக்கிறேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த விழிப்புணர்வே எண்ணத்தை மாற்றிவிடும். எல்லா எண்ணங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் எந்த எண்ணத்தை வளர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். வேண்டாத எண்ணங்கள் வரும்போது அதை தடுப்பதற்கு பதிலாக நல்ல எண்ணங்களை நோக்கி உங்கள் கவனத்தை திருப்புங்கள். அதிகப்படியான சிந்தனை சிக்கல்களை உருவாக்குகிறது. நிகழ்கால செயல்களில் முழுமையாக ஈடுபடும்போது தேவையற்ற சிந்தனைகள் தானாகவே குறைந்துவிடும். நீங்கள் படிக்கும் புத்தகங்கள், பார்க்கும் படங்கள் மற்றும் பழகும் மனிதர்கள் உங்கள் எண்ணங்களை வடிவமைக்கிறார்கள். எனவே நல்ல விஷயங்களை உள்ளீடாக கொடுங்கள். உங்கள் எண்ணங்கள் உங்கள் அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு அடிமையாகிவிடக் கூடாது. நீங்கள் உங்கள் எண்ணங்களின் எஜமானர். உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள், அதுதான் உங்கள் வார்த்தைகளாகின்றது. உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள், அதுதான் உங்கள் செயல்களாகின்றது. உங்கள் செயல்களை கவனியுங்கள், அதுதான் உங்கள் பழக்கங்களாகின்றது. உங்கள் பழக்கங்களை கவனியுங்கள், அதுதான் உங்கள் குணநலன்களாகின்றது. உங்கள் குணநலன்களை கவனியுங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது. சிந்தனைதான் எல்லாவற்றிற்கும் ஊற்றுக்கண். ஒரு எண்ணம் தோன்றுவது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த எண்ணத்தை வளர்ப்பதும் அதை உங்கள் மனதிற்குள் தங்க அனுமதிப்பதும் உங்கள் கையில்தான் உள்ளது. நல்ல சிந்தனை ஒரு செடியை நட்டு தண்ணீர் ஊற்றுவது போன்றது. தீய சிந்தனை களைகளை வளர்ப்பது போன்றது. சிந்தனை ஆழ்மனதில் இருக்கும்போது வார்த்தைதான் அதை உலகிற்கு வெளிப்படுத்துகிறது. நீங்கள் எதை பற்றி அதிகம் சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் பேச்சில் வெளிப்படும். உங்கள் வார்த்தைகள் நீங்கள் யார் என்பதற்கான அடையாளம். ஒருமுறை உதிர்த்த வார்த்தையை திரும்பப் பெற முடியாது என்பதால் சொல்வதற்கு முன் உங்கள் சிந்தனையை துலக்கி பாருங்கள். வார்த்தைகள் செயலாக மாறும்போதுதான் ஒரு விஷயம் உயிர் பெறுகிறது. வெறும் பேச்சோடு நின்றுவிடாமல் உங்கள் கொள்கைகளை செயலில் கொண்டு வாருங்கள். உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு சிறிய கல்லை போன்றது. அந்த செயல்களின் தொகுப்பே உங்கள் வாழ்க்கை என்ற கோட்டையை கட்டுகிறது. ஒரு முறை செய்யும் செயல் தற்செயலானது. மீண்டும் மீண்டும் செய்யும் செயல் பழக்கமாகிறது. உங்களை அறியாமலே நீங்கள் செய்யும் செயல்கள் உங்கள் பழக்கங்கள். ஆரோக்கியமான நேர்மறையான பழக்கங்கள் உங்களை அறியாமலே உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். ஒரு பழக்கத்தை உருவாக்குவது கடினம், ஆனால் ஒருமுறை உருவாகிவிட்டால் அதுவே உங்களை இயக்கும். பழக்கங்களின் கூட்டுத்தொகையே உங்கள் குணநலன். மக்கள் உங்களை எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் என்பது உங்கள் குணத்தை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் குணநலன் என்பது நீங்கள் தனிமையில் இருக்கும் போதும் மற்றவர்கள் பார்க்காத போதும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதுதான். இறுதியாக உங்கள் குணநலன்களே உங்கள் விதியை அல்லது உங்கள் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கின்றன. வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வதை விட என்னுடைய ஒவ்வொரு நிலையும் என் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது என்று உணர்வதே முதிர்ச்சி. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கவனிப்பதற்கான அந்த ஒரு நொடி இடைவெளிதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மந்திரம். உங்கள் வாழ்க்கை சரியாக இல்லை என்று தோன்றினால் உங்கள் குணநலன்களை மாற்றுங்கள். அதற்கு உங்கள் அன்றாட பழக்கங்களை மாற்றுங்கள். பழக்கங்களை மாற்ற செயல்களை மாற்றுங்கள். செயல்களை மாற்ற நீங்கள் பேசும் வார்த்தைகளை மாற்றுங்கள். வார்த்தைகளை மாற்ற நீங்கள் சிந்திக்கும் விதத்தை மாற்றுங்கள்.
இன்று நீங்கள் விதைக்கும் நல்ல சிந்தனை நாளை ஒரு நற்பண்பாக மலர்ந்து வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு ஒரு நல்வழிகாட்டியாக அமையும். உங்கள் எதிர்கால வாழ்வை உங்கள் சிந்தனையால் உருவாக்க முடியும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள். வேண்டாதவற்றை பற்றி ஒருபோதும் சிந்திக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை என்பது உங்கள் கடந்த காலத்தின் பிரதிபலிப்பு அல்ல, அது உங்கள் நிகழ்கால சிந்தனைகளின் தொகுப்பு. உங்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஆற்றல் உங்கள் எண்ணங்களுக்கு மட்டுமே உண்டு. நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீர்களோ அதை நோக்கித்தான் உங்கள் ஆற்றல் பயணிக்கிறது. நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீர்களோ அதற்கான வாய்ப்புகளையும் மனிதர்களையும் உங்கள் வாழ்க்கை சூழலுக்குள் ஈர்க்கிறீர்கள். நேர்மறையாக சிந்திக்கும் போது உங்கள் செயல்பாடுகளும் தெளிவாக இருக்கும். மாறாக எதிர்மறையாக சிந்திக்கும் போது உங்கள் ஆற்றல் வீணடிக்கப்பட்டு குழப்பங்களே மிஞ்சும். பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு வேண்டாதவற்றை பற்றித்தான் அதிகம் கவலைப்படுகிறார்கள். தோல்வி வந்துவிடுமோ, என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, அவர்கள் என்னை ஏமாற்றி விடுவார்களோ என்று கவலைப்படுவது அந்த எதிர்மறையான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீடிக்க வைக்கிறது. நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதையே நீங்கள் உங்கள் சிந்தனையால் வலுப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு தேவையான இலக்கு, மகிழ்ச்சி, வெற்றி மற்றும் தெளிவு ஆகியவற்றின் மீது உங்கள் முழு கவனத்தையும் குவியுங்கள். அந்த இலக்கை நீங்கள் அடைந்துவிட்டது போல உணருங்கள். இது உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு கட்டளையாகச் செல்லும். உங்கள் மனம் ஒரு தோட்டம் போன்றது. நீங்கள் விரும்பிய பூக்களை எண்ணங்களாக அதில் வளர்க்காவிட்டால் தானாகவே களைகள், அதாவது தேவையற்ற கவலைகள் வளர்ந்துவிடும். ஒரு கவலை வரும்போது அந்த கவலையை எதிர்த்து போராடாதீர்கள். மாறாக உடனடியாக ஒரு பயனுள்ள சிந்தனைக்கு மாறுங்கள். கவலை என்பது ஒரு கதவு. அந்த கதவை திறக்காமல் உங்கள் கவனத்தை வேறொரு பக்கம் திருப்புவதே புத்திசாலித்தனம். உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். அதை உங்கள் எண்ணத்தில் ஒரு திரைப்படமாக தொடர்ந்து ஓடவிடுங்கள். எனக்கு இது கிடைக்கவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக இதை நான் பெற்று வருகிறேன் அல்லது இதற்கு நான் தகுதியானவன் என்று நேர்மறையாக பேசுங்கள். வார்த்தைகள் உங்கள் சிந்தனையை உறுதிப்படுத்துகின்றன. உங்களுக்கு இப்போது என்ன கிடைத்திருக்கிறதோ அதற்காக நன்றியோடு இருங்கள். நன்றியுணர்வு என்பது உங்கள் மனதின் அதிர்வுகளை உயர்வாக வைத்திருக்கும். இது நீங்கள் விரும்பியவற்றை விரைவாக ஈர்க்க உதவும். நீங்கள் எதை நினைக்க வேண்டும் என்பது உங்கள் அதிகாரம். உங்கள் மனதிற்குள் நுழையும் ஒவ்வொரு எண்ணமும் உங்கள் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு உங்கள் விதியை மாற்றும். ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்தவுடன் அந்த நாளில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை மட்டும் சில நிமிடங்கள் கற்பனை செய்யுங்கள். அந்த தெளிவு நாள் முழுவதும் உங்களை வழிநடத்தும். நடந்து முடிந்தவற்றை எண்ணி ஒருபோதும் வருந்தாதீர்கள். நடந்து முடிந்தவற்றை யாராலும் மாற்றி அமைக்க இயலாது. நடக்கப் போவதை சரியாக திட்டமிடுங்கள். ஏனெனில் உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில்தான் உள்ளது. கடந்த காலம் என்பது ஒரு புத்தகத்தின் படித்து முடித்த பக்கங்களை போன்றது. அதை மீண்டும் திருத்தவோ அல்லது மாற்றவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. நடந்த தவறுகளை நினைத்து வருந்துவது உங்களின் தற்போதைய மன அமைதியை மட்டுமே சிதைக்கும். வருத்தப்படுவதை நிறுத்துங்கள். நடந்த விஷயங்களை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்து கொள்வதே முதிர்ச்சியின் முதல் அறிகுறி. பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். தோல்விகளை ஒரு பாடமாக பாருங்கள். ஏன் நடந்தது என்பதை விட இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்பதே முக்கியம். மன்னித்து விடுங்கள். உங்களை வருத்தியவர்களையோ அல்லது உங்களால் நடந்த தவறுகளையோ மன்னித்துவிட்டு முன்னேறுங்கள். சுமையில்லாத பயணமே இலக்கை எளிதில் அடைய உதவும். எதிர்காலம் என்பது இன்னும் எழுதப்படாத ஒரு வெற்று புத்தகம். அதை எப்படி எழுத வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் உங்களிடம் மட்டுமே உள்ளது. நீங்கள் இன்று விதைக்கும் விதைகள்தான் நாளை உங்களுக்கு அறுவடையை தரும். உங்கள் வாழ்க்கை பயணம் எதை நோக்கிச் செல்கிறது என்பதில் தெளிவு வேண்டும். இலக்கு இல்லாத பயணம் திசை தெரியாத கப்பலைப் போன்றது. குறிக்கோள்களை சிறிய பகுதிகளாக பிரியுங்கள். இன்று செய்ய வேண்டிய பணிகளை சரியாக திட்டமிட்டு செய்யுங்கள். திட்டங்கள் மட்டும் வெற்றியை தந்துவிடாது. அந்த திட்டங்களை செயலாக்கம் செய்யும் வேகம்தான் வெற்றிக்கான திறவுகோல். உங்கள் எதிர்காலம் குறித்து நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருங்கள். உங்கள் எண்ணங்களே உங்களை செதுக்குகின்றன. நேற்று என்பது ஒரு கனவு, நாளை என்பது ஒரு நம்பிக்கை. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் வாழ்வதை பொறுத்தே ஒவ்வொரு நேற்றும் ஒரு மகிழ்ச்சியான கனவாகவும் ஒவ்வொரு நாளையும் ஒரு நம்பிக்கையான எதிர்காலமாகவும் அமையும். கோபத்தின் உச்சகட்டம் அடுத்தவரை காயப்படுத்துவது அல்ல, அமைதியாக கடந்து செல்வதே. கோபம் என்பது நம்மிடம் இருக்கும் ஒரு சக்தி. ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நம்முடைய முதிர்ச்சி அடங்கியிருக்கிறது.
உணர்ச்சிகரமான ஒரு விவாதத்தின் போது கோபத்தில் வார்த்தைகளை அள்ளி வீசுவது அடுத்தவர்களை காயப்படுத்தும். அது தற்காலிக மனதிருப்தியை தந்தாலும் நீண்ட காலத்திற்கு உறவுகளையும் உங்கள் தனிப்பட்ட மதிப்பையும் சிதைத்துவிடும். கோபத்தின் உச்சகட்டம் அமைதி என்று சொல்வதற்கு காரணம், அமைதி என்பது தோல்வியல்ல, அது ஒரு கட்டுப்பாடு. எரியும் நெருப்பைக் கண்டு மிரண்டு ஓடாமல் அதை அணைக்கத் தெரிந்தவனே அறிவாளி. கோபத்தில் பேச நினைப்பதை அமைதியால் வெல்வது உங்கள் ஆளுமையை உயர்த்தும். ஒருவரை திரும்ப திட்டுவதை விட ஒன்றும் பேசாமல் விலகிச் செல்வது அந்த நபரை ஆழமாகச் சிந்திக்க வைக்கும். உங்கள் மௌனம் அவர்கள் செய்த தவறுகளை அவர்களுக்கு உணர்த்தும் ஒரு கண்ணாடியாக மாறும். கோபப்படுவதால் உங்கள் மன ஆற்றலும் நேரமும் வீணாகிறது. அமைதியாக கடந்து செல்லும்போது அந்த சக்தியை உங்கள் இலக்குகளை நோக்கி திருப்ப முடியும். உங்கள் அமைதி கோழைத்தனம் என்று தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். ஆனால் அமைதி என்பது உங்கள் மன அமைதியை விட எந்த விவாதமும் முக்கியமில்லை என்று நீங்கள் உணரும் தருணம். அமைதி என்பது ஒரு வீணான சண்டையில் இறங்கித் தரம் தாழ்வதை விட கண்ணியமாக வெளியேறத் துணிவது. அமைதி என்பது உங்களைச் சுற்றி நடக்கும் எதிர்மறை அதிர்வுகள் உங்களை பாதிக்காதபடி தடுக்கும் கவசம். எதிராளி நம்மை தூண்டும்போது நாம் பேசும் வார்த்தைகளை விட மௌனமாக இருந்து நாம் காட்டும் நிதானம் நம்மை இன்னும் பலமான மனிதனாக மாற்றும். நீங்கள் தவறு செய்திருந்தால் அதை ஏற்கத் தயங்காதீர்கள். நீங்கள் செய்யாத தவறை எதிர்க்கவும் தயங்காதீர்கள். தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறை உணர்ந்து ஏற்றுக்கொள்வது ஒரு உயர்ந்த பண்பு. ஒரு தவறை ஒப்புக்கொள்ளும்போது நீங்கள் பலவீனமானவர் என்று அர்த்தமல்ல. மாறாக நீங்கள் உண்மையை எதிர்கொள்ளும் அளவுக்கு வலிமையானவர் என்று பொருள். பெரும்பாலான சண்டைகள் தவறு செய்தும் அதை மறைப்பதால் தான் ஏற்படுகின்றன. நான் செய்த தவறு இது, இதற்காக வருந்துகிறேன் என்று வெளிப்படையாக கூறுவது அந்தச் சூழலையே அமைதிப்படுத்தும். தவறை ஒப்புக்கொண்டால் மட்டுமே அதை திருத்திக் கொள்ள முடியும். மறைத்துக்கொண்டே இருந்தால் அதே தவறு மீண்டும் மீண்டும் நடந்து உங்கள் முன்னேற்றத்தை தடுத்துவிடும். அதே சமயம் மற்றவர்கள் உங்களை வீணாக குற்றம் சாட்டும்போது மௌனமாக இருப்பதை விட அதை கண்ணியமாக எதிர்த்து பேசுவது அவசியம். செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்பது உங்களை நீங்களே தாழ்வாக கருத வைக்கும். இது காலப்போக்கில் பிறர் உங்களை எளிதாக கையாளும் நிலைக்குத் தள்ளும். ஆக்ரோஷமாக கத்தாமல் நிதானமாகவும் ஆதாரத்துடனும் உங்கள் தரப்பு நியாயத்தைச் சொல்லுங்கள். உங்கள் மௌனம் தவறான புரிதலுக்கு ஊக்கமளித்துவிடும் என்பதால் சரியான நேரத்தில் வாய் திறப்பது அவசியம். இதை நான் செய்யவில்லை என்று உறுதியாக கூறுவது உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு உங்கள் மதிப்பையும் நீங்கள் எதற்கும் பணிய மாட்டீர்கள் என்பதையும் உணர்த்தும். இந்த இரண்டையும் கடைபிடிக்க மிக முக்கியமான தேவை தன்னம்பிக்கை. தவறை ஏற்க மறுப்பது ஈகோ, ஆனால் செய்யாத தவறை தட்டி கேட்பது தன்மானம். இந்த இரண்டுக்குமான மெல்லிய கோட்டை புரிந்து கொள்பவர்கள் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் தடுமாற மாட்டார்கள். தவறு செய்தால் மன்னிப்பு கேட்டு திருந்துவதில் உள்ள நேர்மையும், தவறு செய்யாத போது அஞ்சாமல் நேர்மையுடன் நிற்பதில் உள்ள கம்பீரமுமே ஒருவரின் ஆளுமையை முழுமையாக்குகிறது.